தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புறத்து மாணவ மாணவிகள் இவங்கெல்லாம் நல்லா படிக்க வேண்டும், அதற்கு இது போல பக்கத்திலே இருக்கிற பள்ளிகளுக்கும் செல்வதற்கு பேருந்து வசதியெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவருடைய உத்தரவின் அடிப்படையில் 200 கிராமத்துக்கு பஸ்ஸே கிடையாது, இந்த நேரத்திலையும் கிடையாது. இதான் முதல் இப்போ 200 கிராமத்துக்கு அதுவும் குறிப்பாக இந்த மாணவ மாணவிகள்லாம் இங்கிருந்து நிறைய 100 மாணவர்கள் மேலே அந்த மாணவ மாணவிகள் மேலே போகிறாங்க. அதே மாதிரி இங்கிருந்து திருவண்ணூர் கல்லூரிக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் விழுப்புரத்துலேருந்து திருவண்ணூர் காலேஜுக்கு இந்த பேருந்து நாங்கள் போகிறோம். இப்போ இதனால் ஏனாதிமங்கலத்துக்கு இந்த மாணவ மாணவிகள்லாம் 200 கிராமத்துலேருந்து அவங்களும் போகலாம், பெற்றோர்களும் பெரியவர்களும் போகிறதாலும் போகலாம். இந்த அளவுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சு இதை நீங்கள் செஞ்சுருக்கிறோம். இந்த பேருந்து வந்து விழுப்புரம் டு திருவண்ணூர் இயக்கப்படுகிறது. விழுப்புரத்துலேருந்து கரடிப்பாக்கம், கேரளூர், ஏனாதிமங்கலம், பழவராயனூர், ஏரிக்கரை, சின்ன செவலை, மணக்குளம் கலைக்கல்லூரி, மணக்குளம் தான் அந்த காலேஜ் இருக்கு. அது வரல இந்த காலேஜ் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆகவே இது போன்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் வசதியாக இந்த பேருந்து இன்று முதல் இயக்கப்படுகிறது. இதுதான் பெரும்பாலும் தமிழக முதலமைச்சர் அவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கல்வி அதிகமாக வளர்ந்திருக்கிறதுனா இது போன்ற வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு அந்த அடிப்படையில் தான் இவர்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறாங்க. இந்த 200 மக்களும் வரும்போது தான் அந்த கோரிக்கை வச்சாங்க. அதை நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிறோம். அதில் மற்ற மகிழ்ச்சி மாணவ மாணவிகளுக்கு மற்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.